ஹாய்ங்க, இன்னைக்கு அம்மாவோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி செம்மையாக செய்வாங்க. என்ன ரெசிபி கேட்கலாமா? என்ன ரெசிபிமா செய்வாங்க? எனக்கு பச்சை சுண்டக்காய் குழம்பு. சந்தையில் பச்சை சுண்டக்காய் வேண்டணும் இல்லை, அது வந்து இப்படி தட்டி குழம்பு வைக்கிறாங்க. சூப்பராக செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பழைய வீட்டில் இந்த சுண்டக்காய் செடி பக்கத்துலேயே இருந்துச்சுங்க. கொத்து கொத்தா காய் காய்க்கும், கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காயை ஒரேடியாக தட்டி விதையெல்லாம் எடுத்துடக்கூடாது. லைட்டாக தட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா கலர் கருப்பாகாமல் இருக்கும். அப்புறம் ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தட்டின பூண்டு, பெருங்காயம், தக்காளி, தட்டி வச்சிருக்கிற சுண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அதுலேயே சுண்டைக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் துளியோண்டு சேர்த்துங்க. சேர்த்திட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இத்தினோண்டு குழம்பு ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.